கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கழுத்து வலியால் கழுத்து கோணலாக வந்த சிறுவன் அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளித்த 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்டு மூட்டு விலகல் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்ட மூட்டு விலகல் ஏற்பட்டு 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்டு மூட்டு விலகல் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்ட மூட்டு விலகல் ஏற்பட்டு 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்டு மூட்டு விலகல் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். தோள்பட்டை பந்து கிண்ட மூட்டு விலகல் ஏற்பட்டு 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். மேல்கை எலும்பு ஹியூமரஸ் போன் பிராக்சர் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை பெற்று குணமாகியதை காணலாம். ரோசி, நான் பம்மல்லேருந்து வரேன். நான் கட்டலேருந்து கீழே விழுந்துட்டேன். அப்புறம் வடபழனி வந்தோம். அங்கே கட்டு போட்டாங்க. கட்டு போட்டு 6 கட்டுக்கு போட்டோன்னே மருந்து கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆயில் மருந்து கொடுத்துருக்காங்க. தேய்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பரவாயில்லையா இருக்குது. முழங்கை மூட்டு விலகல் எல்போ ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கை மூட்டு விலகல் ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கை மூட்டு விலகல் எல்போ ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கை மூட்டு விலகல் ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம்.
முழங்கை மூட்டு விலகல், எல்போ ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கை எலும்பு முறிவு, எல்போ ஜாயிண்ட் பிராக்சர், துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாவதை காணலாம். முழங்கை எலும்பு துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமானதை காணலாம். முழங்கை எலும்பு துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமானதை காணலாம். முழங்கை எலும்பு முறிவு, எல்போ ஜாயிண்ட் பிராக்சர், துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாவதை காணலாம். முழங்கை எலும்பு துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமானதை காணலாம். முழங்கை எலும்பு துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமானதை காணலாம். முழங்கை எலும்பு முறிவு, எல்போ ஜாயிண்ட் பிராக்சர், துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாவதை காணலாம். இங்கு எலும்பு முறிவு, ஜவ்வு கிழிதல், சதை பிசகு, எலும்பு தேய்மானம், மூட்டுவாதம், முடக்குவாதம், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இடுப்பு பந்துகிண்ண மூட்டு இறுக்கம், மூட்டு வலி, குதிகால் வலி, மூட்டுக்களில் நீர்க்கட்டு என்று அனைத்து விதமான எலும்பு நோயினால் பாதிக்கப்பட்டு வலியினால் அவதிப்படுபவர்களுக்கு 100% குணம் பெற சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர், எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு
இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்க்கை ஃபோர்ஆர்ம் பிராக்சர் எலும்புகள் துண்டு துண்டாக உடைவு ஏற்பட்டு இங்கு சிகிச்சை அளித்து குணமாகியுள்ளதை காணலாம். என் பேர் முகமது ரஃபி. நான் சேதாப்பேட்டில் வரேன். என்னோட பையன் முகமது அப்சல், அவன் பேர். 14 வயசு அவனுக்கு. சைக்கிளில் போகும்போது சைக்கிள் இருந்து தவறி கீழே விழுந்து இந்த கை எலும்பு இங்கே 2 எலும்பும் உடஞ்சிச்சு அவனுக்கு. அது உடஞ்சது நாங்கள் நம்ம நேராக இங்கே லக்ஷ்மண் சூரி எதிரில் இருக்கிற புத்தூர்கட்டு மருத்துவமனை இருக்குது, அங்கே காட்டி காட்டி ஒரு 7 கட்டு போட சொன்னாங்க. நாங்கள் 7 கட்டுக்கு போட்டு சரியான முறையில் சிகிச்சை பார்த்தோம். இப்போது நல்லபடியாக ஆயிடுச்சு. அவனுக்கு கையில் இருந்து கொஞ்சம் பக்கெட் கொடுத்தாங்க, கொஞ்சம் தூக்கிறதுக்கு வெயிட்டு, அதுவும் தூக்கி காட்டினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதனால் நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சுது. எங்களுக்கு இந்த 7 கட்டு பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு. நன்றி, தூக்கத்துக்கு நன்றி. கைவிரல் எலும்பு விலகி ஒரே ஒரு நிமிடத்தில் இங்கு சரி செய்யப்பட்டதை காணலாம். கைவிரல் எலும்பு விலகி ஒரே ஒரு நிமிடத்தில் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சரி செய்யப்பட்டதை காணலாம். கைவிரல் எலும்பு விலகி ஒரே ஒரு நிமிடத்தில் இங்கு சரி செய்யப்பட்டதை காணலாம். கைவிரல் எலும்பு விலகி ஒரே ஒரு நிமிடத்தில் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு சரி செய்யப்பட்டதை காணலாம். இடுப்பு பந்து கிண்ண மூட்டு விலகல் ஹிப் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். இடுப்பு பந்து கிண்ண மூட்டு விலகல் ஹிப் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். இடுப்பு பந்து கிண்ண மூட்டு விலகல் ஹிப் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். இடுப்பு பந்து கிண்ண மூட்டு விலகல் ஹிப் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் குணமாகியுள்ளதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு
அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். தொடை எலும்பு முறிவு ஃபீமர் போன் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையினால் முழுவதும் குணமாகியதை காணலாம். கிரிக்கெட்லேருந்து வரோம், பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் செக்அப் போயிருந்தோம். அங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் பிளேட் வைக்கணும். நாங்கள் பிளேட் வைக்கணும்னா நாங்கள் பிளேட் வேண்டான்னு சொல்லி நைட்டு 1 மணிக்கெல்லாம் அங்கே வந்து செக் பண்ணோம். வந்தோடனே கெட்டு போட்டாங்க. நாங்கள் வடபள்ளி புத்தூர் கட்டுக்கு வந்து வேலுமணி சார் பார்த்து பேசும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நடக்கிறான். இப்போ கழுத்து வலியா, தோள்பட்டை வலியா, முதுகு வலியா, இடுப்பு வலியா, முழங்கால் மூட்டு வலியா, குதிகால் வலியா? கவலை வேண்டாம். வடபழனி RS வேலுமணி புத்தூர் கட்டு நுண வைத்தியசாலை அனைத்து விதமான எலும்பு நோய்களுக்கும் 100% குணம் பெற சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட் பிராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியுள்ளதை காணலாம். என் பெயர் குமார். நான் வேளச்சேரியிலேருந்து வரேன்.
எனக்கு ஒரு சுமார் ஒரு 22 வருஷம் முன்னாடி வலது காலில் ஒரு சாலை விபத்தில் கால் உடைஞ்சிது. அப்போ வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பெற்றேன். அப்போ அந்த சிகிச்சை பெற்றில் ஒரு 11 மாத காலமாக இருந்து ஒரு 8-9 ஆப்ரேஷன் பண்ணாங்க. கால் எனக்கு வடிவமே ஷேப்பே மாறிடுச்சு. அது சரியாக வரல, மடக்க வரல. அப்படி தான் அதை வச்சுது. இந்த காலில் தான் இந்த வலது காலை வச்சுட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் சுமாராக அப்படியே போயிட்டு நடந்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போ ஜனவரியில் 2023 ஒரு சாலை விபத்தில் மறுபடியும் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். எனது இடது கால் முட்டியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இந்த புத்தூர் கட்டுக்கு எங்கள் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அங்கே போனால் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னாங்க. வந்தேன், நல்லா நடக்க வச்சேங்க. இப்போ நடக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா, எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஸ்டாஃப்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்த காலுக்கு எனக்கு அப்படியே ஷேப்பே மாறி போய் இன்னும் அந்த கால் மடக்க முடியாமல் தான் இருக்கிறேன். அதனால் பல கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டேன். அதனால் வந்து மறுபடியும் இந்த கால் ஆக்சிடென்ட் ஆகுது. நான் இப்போ தான் புத்தூர் கட்டுக்கு வந்து எனக்கு இடது காலில் இப்போது 10 கட்டு கட்டி நல்லா நடக்கிறேன், ஓரளவுக்கு நடந்துட்டுருக்கேன். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? சரி, இது வந்து ஏற்கனவே வலது கால வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆங்கில மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை பண்ணி பாதிக்கப்பட்ட காலம். 10 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்திருக்காங்க. எங்க வைத்தியசாலையில கட்டு போட்டு சிகிச்சை விட்டு குணமடைந்தது. இது ஆங்கில மருத்துவத்துல அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இது புத்தூரில் போய் கட்டு போட்டு குணமடைந்தது. கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகி உள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு
இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகியுள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகியுள்ளதை காணலாம். கீழ்கால் எலும்பு டிபியா ஃபிபுலா துண்டு துண்டுகளாக முறிவு ஏற்பட்டு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகியுள்ளதை காணலாம். அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையால் குணமாகியுள்ளதை காணலாம். கணுக்கால் விலகி வந்தவருக்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கணுக்கால் எலும்பு ஆங்கிள் ஜாயிண்ட் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டவருக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கணுக்கால் விலகி வந்தவருக்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கணுக்கால் எலும்பு ஆங்கிள் ஜாயிண்ட் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டவருக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கணுக்கால் விலகி வந்தவருக்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் இங்கு அளிக்கப்பட்ட 1 நிமிட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். கணுக்கால் எலும்பு ஆங்கிள் ஜாயிண்ட் துண்டு துண்டாக முறிவு ஏற்பட்டவருக்கு இங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் குணமாகியதை காணலாம். வடபழனி ஆர்.எஸ். வேலுமணி புத்தூர்கட்டு நுட வைத்தியசாலை 100 அடி ரோடு லக்ஷ்மண் ஸ்டுதி எதிரில் வடபழனி சென்னை. போன் 044-2000 97916-71392 9840160700. எங்களுக்கு தமிழகத்தில் சென்னை வடபழனி தவிர வேறெங்கும் கிளைகள் கிடையாது.